வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்சர் கீ எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அதில் உங்களோட ராஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எப்படி பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம தமிழ்நாடு கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணுறதுக்காக சர்வே ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்சர் கீ செக் பண்ணவங்க மறக்காமல் அந்த சர்வே ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஒரு 2-3 நாளில் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் வேகன்சி, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். அப்படின்னால நம்ம தமிழ்நாட்டுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ அந்த வீடியோவில் இதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அது எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபீஷியல் டெலகிராம் சேனல்லையும் சரி, நான் 3 லிங்க் கொடுத்துருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீ செக் பண்ணுற லிங்க். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தா நீங்கள் அட்மிட் கார்டே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் அப்படிங்கக்கூடிய இந்த ஹியர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதோட யூஆர்எல் இந்த இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்குவாங்க. ஓகே. காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய 2வது லிங்க், ஓகே, லிங்க் டு செக் மார்க் அண்ட் ரேங்க்னு இருக்குதுல்ல, ரேங்க் இது ஃபேக்காக தான் காட்டும், மார்க் கரெக்டாக காட்டும். ஓகே. ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணீங்கல்ல இதை ஃபுல்லாக, அதை நீங்கள் யூஆர்எல் அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கேட்டகரி எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம், சும்மானாலும் கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஆக்சுவல் கேட்டகரியே கொடுங்க. ஓகே. ஏன்னா இவங்களுமே நம்மளுக்கு சர்வேக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட ஆக்சுவல் கேட்டகரியாக கொடுங்க. ஓகே. ஹரிசாண்டல் கேட்டகரி எதுவும் கொடுக்க வேண்டாம். ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறதுல நீங்கள் சென்னை கொடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஜோன், வேறு ஸ்டேட்டுக்காரங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் அந்த மாதிரி எதுவோ அதை கொடுத்துருங்க. ஓகே. பேப்பர் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, அட்டன் பண்ணாதது, அடுத்தது அதில் எத்தனை ரைட்டு எத்தனை ராங்கு, அதில் எவ்வளோ மார்க், நெகட்டிவ் மார்க் போக எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் உங்களுடைய ரா ஸ்கோர். ஓகே. 47.5 அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட்டோட ரா ஸ்கோர். உங்களோட ரா ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வதாக நான் சர்வே லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே. சர்வே ஃபார்ம் ஃபார் கட் ஆஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லி இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபுல் நேமை கொடுங்க, உங்களோட ரோல் நம்பரை கொடுங்க, நீங்கள் எந்த ஸ்டேட்டு, தமிழ்நாடா அதர் ஸ்டேட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்க போகிற அனாலிசிஸ் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே. அடுத்து கேட்டகரி என்ன, யூஆரா, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி அப்படிங்கக்கூடிய உங்களோட கேட்டகரியை கொடுத்துட்டு உங்களோட ராஸ்கோர் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கல்ல, இந்த ராஸ்கோர் என்ன அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சந்துருமா ஸ்டூடெண்டாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 2 days 3 days வெயிட் பண்ணுங்கள். நான் இதை அனலைஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவு நிறையா பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. நம்பர் ஆஃப் வேகன்சியோட ஒரு 2 times 3 times வந்தால் தான் நம்மளால் ஓரளவு அக்யூரேட்டாக இவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் நான் கொஞ்சம் இதுக்காக டைம் கொடுக்குறேன். ஓகே. எல்லாருமே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் அந்த டைம் கொடுக்குறேன். முடிஞ்சளவு இந்த லிங்க்கை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சர்வே ஃபார்ம் லிங்க்கை எல்லாரோடையுமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச இந்த வீடியோவே ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.